வச்சுக்கோங்க. இந்த முருங்கை பொடி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி தான். 1 ஸ்பூன் ஆயிலில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பு, உளுத்தம் பருப்பு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கருகக்கூடாது, கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக ஆகணும், கருகக்கூடாது. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுருங்க நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா 2 வரமிளகா, ஒரு 5 பல்லு பூண்டு, ஏன்னா இது பூண்டு ஆட் பண்ணணும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அதிலே கொஞ்சம் புளி, ஒரே ஒரு சின்ன துண்டு புளி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாதத்தில்